ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுனா ட்ரிகர் மூமெண்ட்ஸ். ஸோ ட்ரிகர் மூமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு வந்து ட்ரிகர் மூமெண்ட்ஸ் இல்லவே இருக்காது. சில பேருக்கு வந்து ட்ரிகர் மூமெண்ட்ஸ் வந்து ஸ்லைட்டாக இருக்கும். சில பேருக்கு இப்போ அலிஸ்டர் கூக் மாதிரியான இங்கிலீஷ் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி ட்ரிகர் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ட்ரிகர் மூமெண்ட்ஸ் எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் ஒர்க்கை ட்ரிகர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம சும்மா அப்படியே நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா, எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஃபேஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபுட் ஒர்க் நல்லா வரணும்னா ஒரு ட்ரிகர் மூமெண்ட்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ட்ரிகர் மூமெண்ட்ஸுங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தங்க சில பேர் வந்து நல்லா காலை மூவ் பண்ணி வந்து ட்ரிகர் ஆவாங்க. சில பேர் வந்து சிம்பிள் ஒரு பேட் லிஃப்ட் மட்டும் ட்ரிகராக இருக்கும். ஸோ பேசிக்கலாக இப்போ நீங்கள் ட்ரிகர் மூமெண்ட்ஸ் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஏற்கனவே உங்களுக்கு ட்ரிகர் மூமெண்ட்ஸ் வந்து நல்லா ரன் அடிச்சிங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ட்ரிகர். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ட்ரிகர் மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் என்னென்னா, பவுலர் பாலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரிகர் மூமெண்ட்க்கு வந்துடணும். பாலை ரிலீஸ் பண்ணுற டயத்தில் நீங்கள் ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பேட்டிங்கில் வந்து ஹெட் பொசிஷன் ஸ்டில்லாக இருக்கணும், ரெடி ஃபார் த ஷாட்டாக இருக்கணும். ஸோ பவுலர் பாலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கரெக்டான ஸ்வீட் ஸ்பாட்க்கு முன்னாடி நீங்கள் ட்ரிகர் பண்ணி முடிச்சிடணும். ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் பி உங்களோட ஹெட் எல்லாம் லெவலாக ஸ்ட்ரைட்டாக இருந்து ஷாட்டுக்கு ரெடி ஆயிடணும். அப்படி நீங்கள் ரெடி ஆகலை அப்படின்னா உங்களோட ட்ரிகர் மூமெண்ட் அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா தப்பான ஷாட்ஸ் ஆடுறதுக்கும் சான்சஸ் அதிகம். ஸோ ரொம்ப முக்கியம். ட்ரிகர் மூமெண்ட் வந்து சிம்பிள் ஒரு பேசிக் ட்ரிகர் மூமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கால் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ட்ரிகர் பண்ணி ரெடி ஆயிடணும். பவுலர் பாலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் பி ரெடி ஃபார் த ஷாட். ஸோ இதுதான் வந்து ட்ரிகர் மூமெண்ட்ஸு. ஸோ அந்த ட்ரிகர் மூமெண்ட்ஸ் வந்து பேசிக்கலாக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஃபுட் ஒர்க் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் அகேன்ஸ்டாக ஃபுட் ஒர்க் நல்லா வரல அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ரிகர் மூமெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கோலி, ரோஹித் சர்மா எல்லாருமே ஒரு ட்ரிகர் மூமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான டிப் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ட்ரிகர் மூமெண்ட்ஸோட பேசிக்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஃபுட் ஒர்க்கை கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து ட்ரிகர் இல்லாமல் நீங்கள் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸுக்கு வந்து நீங்கள் ட்ரிகர் மூமெண்ட்டை வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லேட்டாக ஆடணும். யூ ஹவ் டு ப்ளே த பால் ஆஸ் லேட் அஸ் பாசிபிள். லேட்டாக ஆடணும். ஸோ நீங்கள் சில நேரம் நீங்கள் ஸ்பின்னர்ஸில் வந்து அதிகமாக ட்ரிகர் மூமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அந்த லேட்டாக ஆட முடியாது. ஸோ அதனால் வந்து சான்சஸ் ஆஃப் ஸ்கோரிங் ரன்ஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரிகர் மூமெண்ட் இல்லாமலேயே வந்து லேட்டாக ஆடணும்னு சொன்னால் ட்ரிகர் மூமெண்ட் தேவையில்லை. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அகேன்ஸ்டாக யூ கேன் கண்டினியூ வித் யுவர் ட்ரிகர் மூமெண்ட்ஸ். ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எக்ஸசிவாக ட்ரிகர் மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து லேட்டாக ஆட முடியலை அப்படின்னா ட்ரிகர் மூமெண்ட்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக ட்ரிகர் மூமெண்ட்ஸ் இதுதான். ஸோ எல்லாருக்கும் ட்ரிகர் மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ட்ரிகர் மூமெண்ட்ஸுங்கிறது வந்து இட் இஸ் டு ஸ்டார்ட் யுவர் ஃபுட் ஒர்க். நல்ல ஒரு ஃபுட் ஒர்க், எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா ஃபாஸ்ட் பவுலிங் போடும்போது பேட்டிங் ஆடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ட்ரிகர் மூமெண்ட்ஸை பற்றி நீங்கள் இன்னும் கரெக்டாக லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு என்னென்னா, பவுலர் பாலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ட்ரிகர் மூமெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணிட்டு யூ ஷுட் பி ரெடி ஃபார் த ஷாட் வித் ஹெட் ஸ்டில் அண்ட் ரெடி ஃபார் த ஷாட். ஸோ இதுதான் ட்ரிகர் மூமெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பேக் ஸ்விங்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.